ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கரோடு இருப்பவர்களுக்கே உபகாரம் பண்ண முடியாமல் இருக்கிறது. செத்து போன பின் பிணத்துக்கு என்ன சேவை வேண்டி கிடக்கிறது? இந்த வெறும் உடம்புக்கு எதற்கு சடங்கு மரியாதை செய்ய வேண்டும்? மகா பெரியவா கொடுக்கும் மிக அற்புதமான விளக்கம். தகனம் பண்ணுவதை அந்திய இஷ்டி அதாவது இறுதியான வேள்வி என்று ரொம்பவும் உயர்த்தி சொல்லப்பட்டிருக்கிறது. எவன் இந்த உடம்பை கொடுத்தானோ அவனுக்கே அதை திருப்பி கொடுக்க வேண்டும். மற்ற வேள்விகளை இஷ்டிகளை ஒரு ஜீவன் தானே பண்ணுகின்றான். ஆனால் செத்து போன பிறகு உடம்பை பகவானுக்கு கொடுக்கின்ற இந்த அந்திய இஷ்டியை தானே பண்ணிக்கொள்ள முடியாது. இதில் பொறுப்பு மற்றவர்களுக்குத்தான். எனவே இதை சரியாக செய்யாவிட்டால் நமக்குத்தான் பாவம். இதை சற்று விரிவாக பார்ப்போம். ஒரு கேள்வி தோன்றும். உடம்பை விட்டு போன ஜீவனின் திருப்திக்காக சிரார்த்தம் முதலியவை செய்வது பரோபகாரம் என்றால் சரிதான். ஆனால் ஜீவன் போன இந்த வெறும் உடம்புக்கு எதற்கு சம்ஸ்காரம் என்று தோன்றலாம். உயிரோடு இருப்பவர்களுக்கே உபகாரம் பண்ண முடியாமல் இருக்கின்றது. செத்து போன பின் பிணத்துக்கு என்ன சேவை வேண்டி கிடக்கிறது? ஏதோ சம்பிரதாயம் என்று வந்துவிட்டால் அதை விடுவதற்கு பயமாய் இருப்பதால் அவள் வீட்டில் மரணம் நடந்தால் பிரேத சம்ஸ்காரம் பண்ணத்தான் வேண்டியிருக்கிறது. அது போதாது என்று யாரோ அனாதை போய்விட்டான் என்றால் அவன் உடம்பை முனிசிபாலிட்டிக்காரர்கள் அடக்கம் செய்ய போகும்போது நாம் இதற்கு வலுவிலே தடுத்து சம்ஸ்காரம் பண்ணுகிறேன் என்று இழுத்து விட்டு கொள்ள வேண்டும். பிரேதம் என்றாலே ஒரு பயம், கூச்சம் இருக்கிறது. இதில் சம்பந்தமில்லாமல் எதற்காக நாம எடுத்து போட்டு கொள்ள வேண்டும்? உயிர் போன வெறும் கட்டையான உடம்புக்கு என்ன பரோபகாரம் வேண்டியிருக்கிறது என்று கேட்கலாம். சாஸ்திரங்களை கூர்ந்து பார்த்தால் ஒரு ஜீவன் சரீரத்தை விட்டு போய்விட்டாலும் அதன் அங்கங்களில் கண்ணில் சூரியன், வாயில் அக்னி, கையில் இந்திரன் என்றெல்லாம் இருக்கின்றது. தேவதாம்சங்கள் உடனே அதனதன் மூலஸ்தானத்துக்கு போய் விடவில்லை என்று தெரிகிறது. பிரேத சம்ஸ்காரத்தின் மூலம்தான் அவற்றை அதனதன் ஸ்தானத்துக்கு அனுப்பி வைக்கின்றோம். அபர மந்திரங்களை பார்த்தால் தெரியும். ஜீவாத்மா என்ற புருஷன் 16 கலை உள்ளவன் என்பார்கள். இதில் 15 கலைகள் மட்டுமே உயிராக இருப்பது என்றும் உடம்பும் ஒரு கலைதான். எனவே உயிர் போன பின்னும் ஒரு கலை உள்ள அந்த உடலை ஈஸ்வரார்ப்பணமாக பிரேத சம்ஸ்காரம் தேவைப்படுகிறது என்று அபிப்பிராயம் உண்டு. சாஸ்திரங்களில் தகனம் பண்ணுவதை அந்திய இஷ்டி அதாவது இறுதியான வேள்வி என்றே ரொம்பவும் உயர்த்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்ப்பம் தரிப்பதிலிருந்து ஒரு ஜீவன் ஒவ்வொரு பருவத்திலும் எப்படி சுத்தி பண்ண வேண்டும் என்பதற்காக சாஸ்திரங்களில் 40 சம்ஸ்காரங்களை சொல்லியிருக்கின்றது. சம்ஸ்காரம் என்றால் நன்றாக ஆக்குவது என்று அர்த்தம். உபநயனம், விவாகம் ஆகிய எல்லாமே ஜீவனை அந்தந்த நிலையில் பக்குவப்படுத்துவதற்காகத்தான் ஏற்பட்ட சம்ஸ்காரங்கள்தான். வாழ்நாள் கர்மா முழுவதையும் வேள்வியாக ஈஸ்வரனிடம் ஆகூதி செய்து கொண்டே இருக்கின்ற ரீதியில் இந்த 40 சம்ஸ்காரங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி வாழ்க்கையையே யாகமாக செய்த ஒருவனுக்கு வாழ்க்கை முடிந்த பிறகு கடைசியில் மற்றவர்கள் செய்கின்ற யாகம்தான், அதாவது அந்திய இஷ்டியே பிரேத சம்ஸ்காரமாகும். எந்த உடம்பை வைத்து கொண்டு பாக்கி யஜ்ஞங்களை ஒருத்தன் பண்ணினானோ அந்த உடம்பையே சீதாக்னி தீயில் ஹோமம் பண்ணி விடுவதுதான் இது. பிரேத சம்ஸ்கார மந்திரங்களில் அப்படித்தான் சொல்லியிருக்கின்றது. ஹோமத்துக்குரிய மற்ற வஸ்துகளை நெய்யினால் சுத்தி செய்து அக்னியில் போடுகின்ற மாதிரிதான் பிரேதத்தையும் சுத்தம் பண்ணி தகனம் செய்ய வேண்டியிருக்கிறது. உடம்பு ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்யப்படுகிறது. மண்ணில் அடக்கம் பண்ணுவதனாலும் ஈஸ்வரார்ப்பணமே ஆகிறது.
இதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். தேகம் ரொம்ப இழிவானது, அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று பெரியவர்கள் பாடி வைத்திருப்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் இன்னொரு நிலையில் பார்த்தால் இந்த தேகம் என்பது ஒரு மகா அற்புதமான மிஷினாக இருக்கிறது. ஒரே மிஷினில் ஒவ்வொரு பாகம் ஒவ்வொரு தினசான காரியங்களை செய்கின்றது. கண் என்று ஒன்று வெளிச்சத்தையும் வர்ணங்களையும் பார்க்கிறது. காது என்ற ஒன்று சப்தங்களை கேட்கிறது. இருக்கிறதெல்லாம் ஒரே ஆத்மா. இத்தனை அவயங்களுக்கு உள்ளேயும் ஒரே ஜீவன்தான் இருக்கிறது என்றாலும் கண்ணும் காதும் கிட்டத்தட்ட இருந்தால் கூட கண்ணால் கேட்க முடிவதில்லை, காதால் பார்க்க முடிவதில்லை. பக்கத்திலே வாய் என்று ஒன்று அதற்கான ருசி தெரிகிறது. பேசுகிற சக்தி அதற்கே இருக்கிறது. தொண்டையில் பல தினுசாக காற்றை புரட்டி அழகாக கானம் செய்ய முடிகிறது. பல வஸ்துக்களை பிடிப்பதற்கு ஏற்ற மாதிரி கையும் விரல்களும் அமைந்திருக்கின்றன. இந்த அமைப்பு கொஞ்சம் வேறு விதமாக இருந்தாலும் அப்போது நாம் பண்ணுகின்ற காரியங்களை பண்ண முடியாது. அடி எடுத்து வைத்து மேலே போவதற்கு வசதியாக காலின் அமைப்பு இருக்கிறது. நடக்கின்ற போது கூட மட்டும் ஜீவராசிகள் நசுங்கி விடாதபடி பூரான் மாதிரியான மேலேயே நம் பாதத்தை வைத்தால் கூட அவை நெளிந்து கொண்டு ஓட வசதியாக உள்ளங்காலில் குழித்தால் போன்று ஏற்பாடு. சப்பனம் கட்டி உட்கார வசதியாக முழங்காலில் எலும்பு நரம்புகளில் அமைப்பு இருக்கிறது. ஒவ்வொன்றை பார்த்தாலும் பராசக்தி எத்தனை லட்சணமாக கற்பனையோடு இந்த சரீரத்தை பண்ணியிருக்கின்றாள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகாரத்தை ஜரிக்க ஒரு அங்கம், ஜரித்ததை இரத்தமாக்க ஒரு அங்கம், மூச்சு விட இரத்தத்தை பம்ப் பண்ண ஒன்று, எல்லாவற்றுக்கும் மேலே சகல காரியங்களையும் ரைட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணும் மூளை என்றெல்லாம் விசித்திரமாக பகவான் சரீரத்தை கற்பித்திருக்கின்றான். சதை, இரத்தம், மசில்ஸ், நரம்பு, எலும்பு என்ற ஒவ்வொன்றும் ஒரு பர்பஸ் இருக்கிறது. எலும்புக்குள்ளே மஜ்ஜை என்ற ஜீவஸ்து ஓடுவது ஒரு அதிசயம். மனித சரீரத்தில் இருக்கும் கோடிக்கணக்கான செல்களில் ஒவ்வொன்றும் ஒரு அற்புத லோகம். இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு பாகமும் ஒரு அற்புதமான மிஷினாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் எல்லாமாக ஒன்றுக்கொன்று இசைவாக சகாயம் செய்து போஷித்து கொள்வதும் மகா அதிசயமாக இருக்கிறது. அப்படியானால் எவனோ லட்சத்தில் ஒருவன் தேகம் பொய் மனஸ் பொய் என்று புரிந்து கொள்ளும் ஞானியாக ஆனாலும் பாக்கி எல்லோரும் பகவான் தந்திருக்கின்ற இந்த அற்புதமான மிஷனை வைத்துக்கொண்டு தர்மமாக வாழத்தான் முயற்சி பண்ண வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த தர்மம் வாழ்க்கையிலிருந்துதான் அப்புறம் ஞானத்துக்கு போக வேண்டியவர்களாக இருக்கின்றோம். யோசித்து பார்த்தால் சரீரத்தை ஏன் மட்டம் என்று திட்ட வேண்டும்? அது என்ன பண்ணுகின்றது? அது மனசின் கருவி மட்டும்தானே. கையையும் காலையும் கண்களையும் வாயும் மனஸ் நல்லபடி ஏவினால் சரீரம் நல்லதே செய்யும். கை பரோபகாரம் பண்ணும் அல்லது அர்ச்சனை பண்ணும், கால் கோவிலுக்கு போகும், கண் சுவாமி தரிசனம் பண்ணும், வாய் ஸ்தோத்திரம் சொல்லும் அல்லது எல்லோருக்கும் பிரிய வசனம் சொல்லும். அதனால் நிஷித்தம் என்று சரீரத்தை திட்டுவது கூட தப்புத்தான். தர்மத்தை செய்ய சரீரம்தானே ஸ்தாபனமாயிருக்கின்றது. சரீரம் ஆத்யம் கலு தர்மம் சாதனம் என்று வசனமே இருக்கிறது. தேகோ தேவாலய புரோக்தா, உள்ளே இருக்கின்ற பரமாத்மாவுக்கு இந்த உடம்பே ஆலயம் என்கின்றோம். காயமே கோவிலாக என்று அப்பரும் சொன்னார். திருமூலரும் அப்படியே முன்னே உடம்பு ரொம்ப நிஷித்தம் என்று மட்டமாக நினைத்தேன். அப்புறம் அதற்குள்ளத்தான் ஈஸ்வரன் குடிகொண்டிருக்கின்றான் என்று தெரிந்து கொண்டதும் உடம்பை ஓம்பலானேன் என்று திருமந்திரத்தில் சொல்கிறார். அதனால் இப்படிப்பட்ட அற்புதமான பகவான் கொடுத்த மிஷினை விட்டு உயிர் போனதும் அதை கண்ணா பின்னா என்று டிஸ்போஸ் பண்ணக்கூடாதுதான். மகா சமாசான வாசியான பரமேஸ்வரனுக்குத்தான் அதை ஆகூதி பண்ண வேண்டும். எவன் இந்த உடம்பை கொடுத்தானோ அவனுக்கே அதை திருப்பி கொடுக்க வேண்டும். உலகத்தில் எந்த தேசத்திலும் இல்லாத காட்டுக்குடிக்குள் உள்ள எல்லோரும் ஏதோ ஒரு தினசில் இதை தெரிந்து கொண்டிருப்பதால் தான்
எங்கே பார்த்தாலும் பிரேத சம்ஹாரம் என்பது ஒரு பெரிய சமய சடங்காக இருக்கிறது. செத்து போன பெண் ஒரு உடம்புக்குள் தேவதாம்சங்கள் ஓடிக்கொண்டிருப்பதாக நம்பாவிட்டாலும் கூட ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும். இத்தனை நாள் இதற்குள் இருந்த ஜீவன் ஈஸ்வர சைத்தன்யத்தில் ஒரு திவாலையல்லவா? எப்போதோ சுவாமி விக்கிரகம் வைத்த புரை என்றால் கூட இப்போதும் அதில் கண்டதுகளை வைக்காமல் ஒரு அகலை ஏற்றி வைக்க வேண்டும் என்று தானே தோன்றுகிறது. அப்படி இருக்க ஈஸ்வர சைதன்யத்தில் அம்சம் இருந்த பாடியை மரியாதை தந்து மந்திரபூர்வமாகவே டிஸ்போஸ் செய்ய வேண்டும். ஒருத்தன் தன்னுடைய சரீரத்தால் அநேக நன்மைகளை செய்தான் என்றால் உயிர் போன பின்னும் அந்த சரீரத்துக்கு மரியாதை பண்ணத்தான் வேண்டும். நாஸ்திகர்கள் கூட தங்கள் தலைவர்களின் மருத சரீரத்துக்கு மலர் வளையம் வைக்கிறார்களே. ஒருவன் சரீரத்தை கெட்டதற்கே பயன்படுத்தினான் என்றாலும் கூட அவனுக்கு அந்த சரீரத்தை இயக்கியது ஈஸ்வர சக்தி என்று தெரியாவிட்டாலும் அதற்குரிய சம்ஸ்கார மரியாதை பண்ணத்தான் வேண்டும். அவனாக இந்த சரீரத்தை கொண்டு ஈஸ்வரார்ப்பணமாக எந்த நல்லதும் செய்யாமல் போய்விட்டாலும் அதற்கும் ஈடாக பிராயச்சித்தமாக இப்போது நாமாவது இதையே ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்வோம் என்ற எண்ணத்துடன் சமஸ்காரம் பண்ண வேண்டும். சைவ சித்தாந்தத்தில் ஈஸ்வரன் தான் ஜீவனுக்கு காரண புவன யோகங்களை தருகின்றான் என்பார்கள். லோகத்தை படைத்து அதில் உள்ள போகங்களை அனுபவிப்பதற்காகவே மனுஷ சரீரத்தை சிருஷ்டி செய்வதில் காரணங்கள் என்ற இந்திரியங்களை அவன் வைத்திருக்கின்றான். கர்மாவை தீர்த்து கொள்ளும் வரை போகங்களை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று இப்படி வைத்திருக்கின்றான். எனவே அவனுடைய பிரசாதமான தனுவை காரணங்கள் ஒய்த பிறகு அதற்குரிய கௌரவத்தை கொடுத்து சமஸ்கரித்துத்தான் அவரிடம் வேள்வி பொருளாக திருப்பி கொடுக்க வேண்டும். இதிலே ஒரே ஒரு வித்தியாசம். மற்ற வேள்விகளை இஷ்டிகளை ஒரு ஜீவன் தானே பண்ணுகின்றான். ஆனால் செத்துப்போன பிறகு உடம்பை பகவானுக்கு கொடுக்கின்ற இந்த அந்தியேஷ்டியை அவன் பண்ண முடியாது. மற்ற சமஸ்காரங்களை பண்ணுவதும் பண்ணாததும் அதனால் புண்ணிய பாவங்களை சம்பாதிப்பதும் அந்தந்த ஜீவனுடைய காரியம்தான். இவற்றில் மற்றவர்களுக்கு பொறுப்பில்லை. ஆனால் பிரேத சமஸ்காரம் மற்றவர்களே செய்ய வேண்டியதல்லவா? அதனால் இதில் பொறுப்பு மற்றவர்களுக்குத்தான். எனவே இதை சரியாக செய்யாவிட்டால் நமக்குத்தான் பாவம். உயிரோடு இருக்கின்ற வரையில் உபகாரம் பண்ண வேண்டியதுதான். போன உயிரும் வேறு எங்கோ இருக்குமாதலால் அதற்கு சிரார்த்த திதிகள் பண்ண வேண்டியதுதான். ஆனால் உயிர் போன உடலுக்கு எதற்கு சமஸ்காரம் என்று முதலில் கேட்டுக்கொண்டோம். இப்போது அலசி பார்த்தால் பகவானின் பரமாத்மம் சிருஷ்டியான சரீரம் உயிரற்ற பிறகும் கூட அதற்கான மரியாதையை பெற்று பகவானிடமே சேர்ப்பிக்கப்பட வேண்டும். உடம்புக்கு செய்கின்ற சமஸ்காரம்தான் முழுக்க நம் பொறுப்பில் இருப்பது. அதனால் இதை செய்யாவிட்டாலே நமக்கு பெரிய தோஷம் என்று தெரிகிறது. ஸ்ரீ மகா பெரியவா அருளுரை. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.